ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். ஐஓபியோடைய அப்டேட் என்ன? இதில் சில ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. அந்த டவுட்ஸ்க்கான டிஸ்கஷன் இங்கே பண்ணிடலாம். நான் முதல்வன் ஸ்கீம் இன்னைக்கு தான் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் ஆஸ்பிரண்ட்ஸ். அந்த ஸ்கீமை பற்றியும் இதில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் அண்டு உங்களுக்கான ஒரு சஜஷன். ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் வாங்குறீங்கன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண ஐடியை வச்சு வாங்கக்கூடாது. புது ஐடியை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க முன்னாடி வாங்கும்போது அப்படின்னா, அதை ஆல்ரெடி அட்டன் பண்ண மாதிரி காட்டும். இதே தான் டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் சரி, செக்ஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் எதுவாக இருந்தாலும். ஸோ புது ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. புது ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்மார்ட் கிடாவுக்கு AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ் கிளவுடுக்கு AK10 கோடு தான் அதே கோடு தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது இந்த வெப்சைட்டுக்குன்னு இல்லை, எந்த வெப்சைட்டில் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வாங்கினாலையும் அதே கண்டிஷன் தான். ஓகே, ஏன்னா சில பேர் இந்த இந்த மிஸ்டேக் நான் காமன் இனிஷியலில் பண்ணுவேன். இப்போ ஒரு வெப்சைட்டில் வாங்கியிருக்கேன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஃபோன் போட்டு கேட்டால் ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா புது ஐடியில் வாங்கிக்கினா பெட்டர். ஓகே, அப்படி வாங்கும்போது நீங்கள் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஓபி அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். ஐஓபி எப்போ எக்ஸாம் நடக்கும் சார் அப்படின்றது நிறைய பேரோட டவுட். ஜூன் மிட்ல இருந்து எண்டுக்குள்ள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஐயான் டிஜிட்டல் ஜோன்ல டேட் கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன் டேட். ஸோ ஜூன் மிட்ல இருந்து எண்டு வரை எக்ஸாம் நடக்குன்னா எத்தனை மாசம் சிஏ சார் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட். மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்கான சிஏவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாசம் டார்கெட் மே மந்த் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. அதை நீங்க ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. மே மந்த்துக்கான இந்த பிளேலிஸ்ட் கமெண்ட் செக்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு பேசிக்ஸ் நான் நம்ம சேனல்ல எடுத்துருவேன். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் மெயின்ஸ் சேனல்ல நவீன் சார் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து ஃபர்தரா ஹை லெவல் சம்ஸ் நவீன் சார் எடுப்பாரு. பேசிக்ஸ் கான்செப்டை நான் எடுப்பேன். ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்க கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய டவுட் என்ன, எப்போ எக்ஸாம் நடக்கும்? ஜூன் மிட்ல இருந்து எண்டுக்குள்ள எக்ஸ்பெக்டட். ஒன்ஸ் டேட் கன்ஃபார்ம் ஆனதை நான் அப்டேட் பண்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச், ஏப்ரல், மே மந்த்து நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். இந்த மாசத்துக்கான டார்கெட் என்ன அப்படின்னா, மே மாசத்தை டெய்லி படிச்சுட்டு வாங்க. மார்ச், ஏப்ரல் மந்த்துக்கான நேஷனல் அண்ட் பேங்கிங் நியூஸை கவர் பண்ணுங்க. அதை நான் ஃபர்தரா கொண்டு வர போறேன். மே ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் மந்த்துக்கான நேஷனல் பேங்கிங்கை மேல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஜூன் மாதம் வரும்போது ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தாண்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். பிரைமரி டாஸ்க் இதுதான். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம டேட் கன்ஃபார்ம் ஆனதும் இதுக்கு முன்னாடி பிப்ரவரியோட ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ இருக்கும், என்ன டாபிக் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அப்டேஷனை நான் ஃபர்தராக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் முதல்வன் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். நான் முதல்வன் ஸ்கீம் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணும் சார், எனக்கு வீட்டில் படிக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணும் அண்டு ஃப்ரீயாக காசு அதிகமாக செலவாகும், போய் நான் ரூம் எடுத்தாங்கன்னா சாப்பாடு ரூம் வாடகை அந்த மாதிரி அப்படிங்கும்போது உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டி அண்டு ஃபுட் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் லேப் 2 பேருக்கு ஒரு லேப், 2 பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர், ஆஃப் டே ஒரு பர்சன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டியோட ஒரு கோச்சிங் என்விரான்மெண்ட்டு. பட் இங்கே கோச்சிங்காக நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். எதுக்காக நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய பர்பஸ் என்னன்னா, உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, அதே மாதிரி ஃபுட்டு இலவசமாக கிடைக்குது, நீங்கள் கம்ப்யூட்டர் லேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்காக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணிக்கோங்க. கோச்சிங்காக நீங்கள் போக வேண்டாம், இந்த ஃபெசிலிட்டிக்காக நீங்கள் போகலாம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய பர்பஸ் வேற மாதிரி, அவங்க கிளாஸஸ் வேற மாதிரி கொண்டு போவாங்க. நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போங்க. இந்த 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 ப்ரோக்ராம்க்கு ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க, இல்லைனா ஆஃப் த பாத்தில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கும்போது இந்த என்விரான்மெண்ட்டை போய் நீங்கள் பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட்டு நீங்கள் ரொம்ப ஒரு சில பேருக்கு ஒரு சில ஃபுட்டெல்லாம் ஒத்துக்காது. ஸோ சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. ஃபுட்டு நல்லா தான் இருக்கும். பட் ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கண்டிஷன், எந்த ஊரில் எழுதுறீங்க, அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் ரெண்டுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
ஐஓபி அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த லிங்க்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். போயிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. எகெயின் நம்ம சொல்கிறோம், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இந்த மெயின்ஸ் கிளாஸ்க்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்கள் ஃபர்தராக கிளாஸஸ் கொண்டு வருவோம். டெஸ்ட் பேக்கேஜ் எந்த டெஸ்ட்டு எந்த வெப்சைட்டில் வாங்கினாலையும் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண ஐடியில் வாங்க வேண்டாம், புது ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் புக்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும் புது ஐடியில் வாங்குங்க. ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் நம்பர் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபோன் நம்பரோட லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஐடி தான் பண்ண முடியும். என்கிட்ட 2 சிம் இருந்துச்சு. 2 ஐடியில பண்ணிட்டேன். 3வது டைம் பண்ணும்போது என் ஒய்ஃப் ஐடியில வாங்கி பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த இது டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. மத்த எந்த வெப்சைட்ல நீங்க வாங்குனாலும், நீங்க நியூ ஐடிய ரெஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா, அட்டெண்ட் பண்ண டெஸ்ட் திருப்பி அட்டெண்ட் பண்ண மாரியே காட்டும். புதுசா நான் திருப்பி அத அட்டெண்ட் பண்ணணும். புதுசா அனலைட்டிக் பார்க்கணும். செக்ஷனல் டெஸ்ட் நிறைய எடுக்கணும். குவிஸஸ் நிறைய எனக்கு வேணும். இப்ப டாபிக் டெஸ்ட்லாம் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஐடியில. இப்ப அதுக்குன்னு தனியா டாபிக் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஐடி வாங்கணும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க டெஸ்ட் சீரிஸ்க்குன்னு ஒரு ஐடி வாங்கணும். அது வந்து கொஞ்சம் அடிக்கடி லாகின், லாக் அவுட் பண்ற அந்த பிரச்சனையே வரும் இதுல. நான் இத அனுபவிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன். இப்ப இங்க நீங்க இப்ப பாருங்க கம்ப்யூட்டர் குவிஸஸ் இருக்கு இதுல. ரூ. 49 என்னமோ தான். இப்ப இதுல கம்ப்யூட்டர் குவிஸஸ் அட்டெண்ட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி. திருப்பி நீங்க அட்டெண்ட் பண்ணணும். இல்ல இந்த இன்இக்வாலிட்டி திரும்ப நீங்க டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல, புதுசா நான் இப்ப எவ்வளோ ஸ்பீடு இருக்கு அப்படிங்கிற பார்க்கணும்னா, நீங்க திருப்பி வாங்க வேண்டியிருக்கும். அட்டெண்ட் பண்ணதே அட்டெண்ட் பண்ற ஆப்ஷன் தான் இருக்கும். அத திருப்பி அனலிட்டிக் பார்க்கும்போது 2வது அனலிட்டிக்லாம் வராது. அப்ப அ எந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்றத கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்க முடியாது. ஓகேங்களா? நியூ ஐடி வாங்கி அப்ப டெஸ்ட் சீரிஸ்க்கு ஒரு ஐடி வேணும். டாபிக் டெஸ்ட்க்கு ஒரு ஐடி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஐடி வாங்குவீங்களா? இல்ல. ஸோ அந்த ஓல்டு சீரிஸ் எல்லாம் முடிஞ்சுச்சுனா திருப்பி நீங்க வாங்கும்போது புது ஐடியா ரெஜிஸ்டர் பண்ணி அதுல வாங்கிக்கிறது கரெக்ட்டா இருக்கும். ஓகே. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு இப்ப வந்து என் பேர் அருணா, அருண் 2024, அருண் 2023 அந்த மாரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஐடி நான் கிரியேட் பண்ற மாரி, என் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாரு. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த வருஷத்துல ஃபுல்லா அந்த ஐடியில தான் வாங்குவாரு அவரு. ஸோ அப்படி நீங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க இது ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ண போறதில்ல. அஃபேர்ஸ் கிளவுட், ஸ்மார்ட் கிடா இன்னும் நெறைய இருக்கு. ஆலிபோ டெஸ்ட் புக், கெய்லி இந்த மாரி நெறைய சைட் இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு காமன் ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த வருஷத்துக்குன்னு புதுசா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த அப்டேட் நான் உங்களுக்கு மெயினா எப்போ எக்ஸாம் வரும்ன்றதுக்காக தான். அதுக்கு தகுந்த மாரி உங்களோட ப்ரிப்பரேஷன கொண்டு வைக்கணும். ஓகே. 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ தெளிவா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டேட் அவைலபிலிட்டி பொறுத்து முன்ன பின்ன எந்த மாதம் கவர் பண்ணலாம். மே மாசத்த தாண்டி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குமா? பிப்ரவரி போய் படிக்க வேண்டியிருக்குமா? அதெல்லாம் நான் ஃபர்தரா பார்க்கலாம். இப்போ ஃபண்டமெண்டலா நீங்க மார்ச், ஏப்ரல், மே முடிச்சாகணும். ஓகே. அதே மாரி நம்ப